ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் சுபாஸ் பியர். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் லாஸ்ட் மந்த் என் தங்கச்சிக்கு 5th மந்த் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனோட கம்ப்ளீட் vlog தான் பார்க்க போகிறீங்க. என்னது லாஸ்ட் மந்த் ஃபங்க்ஷனுக்கு இந்த மந்த் vlog-ஆ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நல்லாவே என் காதில் விழுது. சாரிங்க, வீடியோ ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. எடிட்டே பண்ணாலும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ப்ராப்பராக டைம் செட் ஆகலை. இனி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணல அப்படின்னா அடுத்த மாதம் வளைகாப்பே வந்துடும் போல இருக்குது. அதனால தான் டிலே பண்ணாமல் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ண வந்துட்டேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் வீட்டிலே இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு டெக்கரேஷன் பண்ணலான்ட்டு அப்பாவும் நானும் பிளான் பண்ணோம். அப்பா ஒரு ப்ரொஃபஷனல் டெக்கரேட்டராகவே மாறிட்டார். ப்ராப்பராக அந்த ஸ்க்ரீனை பேக்ட்ராப் சூப்பராக கட்டி விட்டுருந்தாரு. அண்ட் அம்மா நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. அண்ட் நாங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கி வச்ச அந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து. என்னோடய ஒர்க் அங்கங்கே செலோட்டை போட்டி அப்பப்போ மேட்ச் பண்ணுறது மட்டும் தான். பட் இந்த டெக்கரேஷன் முழுக்க எங்கள் அம்மாவோட ஐடியாவிலையும் எங்கள் அப்பாவோட ஹெல்ப்பில் தான் நடந்தது. நாங்கள் ஃபேமிலியாக பண்ண இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நைட்டே வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னதுனால டின்னர் ப்ரிப்ரேஷன் ஒரு ஏர்லியராக ஒரு 7 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டின்னர் பொறுத்த வரைக்கும் இட்லி, சப்பாத்தி அண்ட் சட்னி, சாம்பார் எல்லாம் தான். மேக்ஸிமம் இட்லி, சட்னி, சாம்பார், குருமா எல்லாமே வீட்டிலே பண்ணிட்டோம். சப்பாத்தி மட்டும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் எல்லாருமே ஒரு 9 o'clock வந்தால் கூட நம்ம வந்தோடனே சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான். நாங்களும் சொன்ன டைமில் எல்லா ஒர்க்கையும் முடித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அண்ட் டின்னர் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. சரி, நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கான ஸ்வீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு கேசரி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு சைடு ஹாட் வாட்டர் வச்சுட்டு இன்னொரு பக்கம் ரவா வறுத்துட்டே இருந்தேன். ஸோ இந்த வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது மாமா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம், இன்னொரு 10-15 minutes வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஏன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே 4 பேர் அந்த மாதிரி தான் இருந்திருப்போம். பட் ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் வீட்டுக்கு வராங்க அப்படிங்கும்போது கலகலன்னு வீடு ஃபுல்லாக ஒரு கல்யாண கல்யாணம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலுமே ஒரு சொந்தக்காரங்களோட ஜாலியாக ஒரு ஒன்றா இருக்கும்போது ஒரு ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தப்ப அம்மாவுக்கு பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டாங்க, ஜாலியாகிட்டாங்க. ரொம்பவே ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரையும் பார்த்துட்டு வாங்க 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 வாங்கன்ட்டு கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வைப் வேறு லெவலில். நாளைக்கு தான் ஃபங்க்ஷன், பட் இன்றைக்கி நைட்டே அந்த ஃபங்க்ஷன் வைப் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. அதுவும் என் தங்கச்சியை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா அவளை அவள் கன்சீவ் ஆகிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இன்னும் யாருமே அவளை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. அவளுமே ஒரு ஹாப்பி ஃபீல் பண்ணா. சரி, ஓகே, எல்லார்ட்டையும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு டின்னர் தான் அடுத்து சர்வ் பண்ண போகிறோம். அண்ட் என் கசினோட பாப்பா செம்மையாக அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தா. எல்லாருக்கிட்டையும் ஆட்டம் போடுறது, வேறு லெவலில் வைப் பண்ணிகிட்டு இருந்தா. அண்ட் எங்கள் அத்தை நான் பண்ணிட்டு இருந்த கேசரி ஒர்க்கை அவங்க டேக் ஓவர் பண்ணிவிட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறவான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நீங்கள் கிண்டுங்க, நான் அதுக்குள்ளே நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி ஊற்றிடுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கேசரி பண்ணி முடிச்சிட்டோம். கேசரியும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டு அந்த டயர்டில் சாப்பிட்டு தூங்கலான்னு பார்த்தா மேடம் அப்போ தான் பயங்கர எந்துவாக ஆட்டம் போடணுன்ட்டு தொட்டில் பார்த்தோன்னே விளையாட போயிட்டா. சரி, இவளை தூங்க வச்சுட்டு தான் நம்ம அடுத்தடுத்த வேலை பார்க்கணுன்னு பார்த்தா இவள் தூங்குவான்னு பார்த்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவங்க அம்மாவும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, தூங்கவே இல்லை. எல்லாருக்குமே தூக்கம் தான் மிச்சம். லைட்டையும் ஆஃப் பண்ண விடலை. ஆல்மோஸ்ட் அவளை தூங்க வைக்கிறதுக்குள்ளே ஒரு நியர்லி ஒரு 12:30 12:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களோட அடுத்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபங்க்ஷனில் வைக்கிற தாம்பழத்தட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தோம். தாம்பழத்தட்டில் முதல் தட்டாக வெத்தலை, பாக்கு, தேங்காய், பூவெல்லாம் வச்சு தட்டை ஃபஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பழத்தட்டு, ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ் வச்சு ஒரு 11 வகையான தட்டு ரெடி பண்ணியிருந்தோம். எல்லா தட்டையுமே கிளின் ட்ராப் வச்சு கிஃப்ட் ரிப்பனும் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டோம். அண்ட் வரவங்களுக்கு நலுங்கு வைக்கிறவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு குட்டி குட்டி தட்டு வாங்கியிருந்தோம். அந்த தட்டுலேயுமே வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் வச்சு சூப்பராக கிஃப்ட் ட்ராப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வேலையெல்லாம் முடிக்கவே ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு 2 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் சீக்கிரமாக எழுந்தாச்சு. எல்லாருக்குமே காஃபி போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ட் டிஃபனுமே ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வர வேண்டிய வேலை இருந்தது. அண்ட் ஃபங்க்ஷன் 8:45 ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மாமா எல்லாமே 8 o'clock ரெடி ஆகிடுச்சு. அப்பாவுமே ரெடி ஆகிட்டு சாமிக்கெலாம் விளக்கேற்றிட்டாங்க. அண்ட் நானும் அத்தையும் சேர்ந்து தங்கச்சியை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அவளுக்கு ஜடை தச்சு பூ வச்சு விட்டுட்டு இருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் 5th மந்த் பேபி ஷவர்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல ஜடை தைக்கிறதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சில இடத்துல பூச்சுடுதல் சொல்கிறாங்க.
ஒரு சிலவங்க மருந்து ஊத்துறதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலவங்க சாப்பாடு கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. பட் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனில் எல்லாமே பண்ணியாச்சு. ஜடை தச்சு, பூ வச்சு, மருந்து ஊற்றி, சாப்பாடு கொடுத்து 5வது மாதம் சீருமே அவளுக்கு பண்ணிட்டோம். அண்ட் நாங்கள் ரெடி பண்ண வருஷத்தெல்லாம் சாமிக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். மாமா சொன்னாங்க சாம்பிராணி போட்டு சூடம் காமிச்சதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனோட சூப்பரான விஷயம் என்னன்னா, மேக்கப் வந்து டக்குன்னு அமைஞ்சிருச்சு. எப்பயுமே ரொம்ப நேரம் டைம் எடுத்து மேக்கப் போடுவோம். அப்போலாம் வந்து எங்கள் அம்மா வந்து பெயிண்ட் அடிச்சு வந்திருக்க பூத மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மேக்கப் ரொம்ப சட்டிலாகவும் சூப்பராகவும் இருந்திருக்கு. அவளோட மேக்கப் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்குள்ள என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் சைட்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே வெல்கம் பண்ணிவிட்டு அண்ட் அடுத்து பூஜை பண்ணி ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் தாய் மாமா பூ மாலை போட்டு முதல் நலுங்கு அவர் தான் வச்சாரு. அவர் நலுங்கு வச்சு ஸ்வீட் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட 2 தாய் மாமாக்களும் அவளுக்கு நலுங்கு வச்சு பொட்டு வச்சு விட்டாங்க. அண்ட் அதோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நலுங்கு வச்சோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொடுத்தோம். அப்புறம் வளையல் போட்டு மருந்து ஊற்றியாச்சு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், எல்லா நிகழ்வுகளும் இந்த வீடியோவில் வரப்போகுது அடுத்தடுத்து. நலுங்கு வச்சு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் மருந்து கொடுக்க வேண்டியது. ஒரு பெரியவங்க கையால் அவளுக்கு 5வது மாதம் மருந்து கொடுத்தாச்சு. மருந்து பயங்கரமாக கசந்திருக்கும் போல் அவளால் சாப்பிடவே முடியல. அன்னைக்கு கசந்ததோடு சேர்ந்து ஒரு டம்ளர் பாலும் குடிக்க சொன்னாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு குடிச்சா.
அண்ட் பேபி ஷவர்னு சொன்னால் வளையல் போடாமலா அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 பெரியவங்களை வச்சு வளையலும் போட்டு நல்லபடியாக அந்த 5வது மாதம் ஃபங்க்ஷனை சூப்பராக வீட்டில் பண்ணிட்டோம். நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த குட்டீஸோட அட்ராசிட்டி பயங்கரமாக இருந்தது. ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே மேடம் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தாங்க. இப்போ கூட அவங்க அப்பா கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி போஸ் கொடுத்தா பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தது. அண்ட் இந்த பக்கம் எங்கள் அத்தைங்க 3 பேருமே என் தங்கச்சிக்கு ஆலங்கரைச்சி ஆரத்தி எடுத்து இந்த 5th மந்த் ஃபங்க்ஷனை ரொம்ப நிறைவாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் பொதுவாக ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு 5வது மாதத்தில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், 7வது மாதத்தில் ஒரு ஃபங்க்ஷன், வளகாப்பு இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளே அவங்க ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த வகையில் என் தங்கச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா. அட் த சேம் டைம் அவளுக்கு இந்த சாரியை இந்த மாதிரி ஜடை மாலை இதெல்லாம் கேரி பண்ணிக்க ரொம்ப கொஞ்சம் லைட்டாக பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க மேடம். என்னைக்காவும் அந்த ஹோல் ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பராக நிறைவாக கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் அவ்வளோதான் இந்த 5வது மாதம் ஃபங்க்ஷனோட vlog முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுபாஷ் பியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருத்தரோட சப்போர்ட் இந்த சேனல் growthக்கு ரொம்பவே முக்கியம். வீடியோ பொறுமையாக பார்த்து அன்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி.